கரூர் மாவட்டம் வெண்ணெய்மலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்ற வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 3 பெண்கள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பிரபாகரன் வழங்க நாம் கேட்கலாம். பிரபாகரன், விரிவான விவரங்கள். வணக்கம் ஷியாம். சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி கரூர் வெண்ணமலை பாலசுப்ரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அறநிலையத்துறை இணை ஆணையர் ரமணிகாந்தன் தலைமையிலான அதிகாரிகள் கோவில் ஆக்கிரமிப்பு என கூறி சந்திரசேகர் என்பவரின் 4 கடைகளுக்கு சீல் வைக்கும் பணியில் ஈடுபட்டு வந்தபோது அதிகாரிகள் நடவடிக்கை எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். போலீசார் 150க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கோவில் நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை எதிரான வழக்கு தொடர்ந்த திருத்தொண்டர் சபை நிறுவனர் தலைவர் ராதாகிருஷ்ணன் வெண்ணமலை பாலசுப்ரமணியன் கோவில் வருகை தந்து அறநிலையத்துறை நடவடிக்கையை ஆய்வு செய்து வருகிறார். இந்த நிலையில் பொதுமக்கள் ஆக்கிரமிப்பு எதிர்ப்பு தெரிவித்து தொடர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் 3 பெண்கள் மயக்கமடைந்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர். இதனால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பிரபாகரன்.